Hey guys, welcome to LPD Ideas. நான் உங்கள் லவனிய பிரியதர்ஷினி அண்ட் இன்றைக்கி நம்ம B.ed ப்ராஜெக்ட்ஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து had ப்ளஸ் been ப்ளஸ் verb ப்ளஸ் ingன்னு இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா B.ed இங்கிலீஷ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஸோ வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கண்டினியூஸ் டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி 12 டென்சஸ்க்கும் நான் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ யாரெல்லாம் டென்ஸுக்கு கிராமர் 9th அதுவும் வந்து வேணும்னு நினச்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிராமர் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் கிராமருக்கு. அண்ட் டூ மச் ஆஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப வந்து 9th ஸ்டாண்டர்ட் கொடுக்குறப்ப இது வந்து டைவர்ட் ஆகிடுவாங்க ஈஸியாக. ஸோ வந்து கிராமருக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்சளவு சைடில் வந்து குட்டியாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம வந்து பிக்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணுவாங்க. 6th 7th அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கலர்ஃபுல்லாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டாக இருக்கணும். 9th வந்து நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக கண்டென்ட் வந்து ரிலேட் பண்ணணும் அண்ட் நிறைய கொஷின்ஸ் வந்து கிளாஸில் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போனா வந்து அவங்கள இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கிராமருக்கு வந்து சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன், போர்ட்ரேட் ஷேப்பில். நெக்ஸ்ட் வந்து 4 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே இதில் வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டே இருக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம காலமாக இல்லை டேப்லர் காலம் இல்லைனா வந்து செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 இல்லை 2 மட்டும் கொடுங்க. பட் அதை வந்து திருப்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சைடில் வந்து குட்டியை வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஷீன்னு சொன்னேன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு பிக்சரும் வந்து கிளாஸில் வந்து நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நம்ம கைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸு அந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணுறப்ப நல்லா போல்டாக ஒரு 8 lines மட்டும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு குரூப் இல்லை ஒரு பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில சார்ட்ஸ் வந்து நான் இப்படி எழுதியிருப்பேன். ஸோ இதுக்கு நீங்கள் கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே கூட உங்களோட கண்டென்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, கொஞ்சம் பேர் வந்து OHP ஷீட்டில் போடுறது அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்க்காக தான். மெயினானது வந்து உங்களுக்கு 60 சார்ட்ஸ் கம்பல்சரி அண்ட் 120 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கம்பல்சரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிக்க பாருங்கள். எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீட்டாக வந்து பார்க்குற மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ரொட்டேட்டிங் டிஸ்க்கு கொஞ்சம், ஆல்பம் கொஞ்சம், இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேட்சிங் போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரான OHP ஷீட்டு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் மை பெயிண்டிங் ஜேர்னி வீடியோ பாருங்கள். அதில் உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.